Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங்ல ஸ்லைடிங்னு ஒரு process இருக்கு. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறவங்க எல்லாத்துக்குமே ஸ்லைடிங்னா என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான மெயில் வரும். நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்ச காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 20,000 வந்து பே பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ் வந்து பிடிக்கல, எனக்கு வந்து இதுக்கு மேலே பெஸ்ட் காலேஜ்லாம் இருக்கா, அதில் ஏதாவது ஒன்று கிடச்சா வந்து எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு வந்து இப்போ அஃபிலியேட்டட் அலாட் ஆயிருக்கு, எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும், இது போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகணும். ஸோ உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூப்பிடுவாங்க, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகணும். அங்கே போயிட்டு நான் வந்து ஸ்லைடிங் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் ஸ்லைடிங் வில்லிங்னஸ் ஃபார்ம்னு அங்கேயே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங்க்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதாவது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் முடிகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்ட் அப்பையும் உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ் அலாட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அதுதான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சிம்பிளாக ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் 14வது ப்ரிஃபரன்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ் தான் கிடச்சிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். பட் அதுக்கு மேலே இருக்க எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ், அதில் ஏதாவது ஒன்று எனக்கு கிடச்சா பரவாயில்ல, எனக்கு இந்த ஆதிபராசக்தி காலேஜ் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு வில்லிங்னஸ் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். ஸோ இப்போ அதுக்கு கீழே இருக்க காலேஜ் ஏதாவது எனக்கு கிடச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸ்லைடிங்கில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க காலேஜ் தான் வந்து செக் பண்ணி அலாட் பண்ணி கொடுக்கும். ஒன்று உங்களுக்கு கிடைச்ச காலேஜே 4th ஸ்லைடிங்கில் கிடைக்கலாம், இல்லை இதுக்கு மேலே இருக்க பெஸ்ட் காலேஜ் உங்களுக்கு ஏதாச்சும் அலாட் ஆகலாம். இது போல் மேலே இருக்க காலேஜ் தான் வந்து கிடைக்குமே தவிர கீழே வந்து போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆதிபராசக்தி கிடச்சிருக்கு, 4th அலோகேஷனில் உங்களுக்கு இன்னொரு காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு அந்த 4th அலோகேஷனில் வந்ததுக்கு பதிலாக ஃபஸ்ட்டில் அலோகேஷனில் வந்ததே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் ஃபைனல் ஸ்லைடிங் ரிசல்ட் வர வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபைனலாக என்ன கிடைக்குதோ அந்த காலேஜில் தான் நீங்கள் சேர்ந்துக்கணும். ஸோ ஃபைனலாக கிடைக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சீட் வந்து வேண்டான்னு சொல்லிடலாம். இப்போ கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் பிளேஸில் இருக்க திருநெல்வேலி வந்து அலாட் ஆயிடுச்சு. பட் எனக்கு ஏசியன்டாரே கோயம்புத்தூர் தான் வேணும், எனக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து மேலே போனால் எனக்கு வந்து நல்ல காலேஜ் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஸ்லைடிங் வந்து போடலாம். ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்டில் சீட் வேக்கண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஷஃபில் ஆகி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏசியன்டாரே கோயம்புத்தூரே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது போல் 1 or 2 ஸ்டெப் மேலே போனால் எனக்கு பெஸ்ட் காலேஜே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக நல்ல காலேஜே அலாட் ஆகும். இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபிலியேட்டட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஸ்லைடிங் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருப்பேன். இது வந்து ஸ்லைடிங்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்லைடிங் ரிசல்ட் தான். ஃபஸ்ட்டு அலோகேஷனில் அவருக்கு ஆதிபராசக்தி காலேஜ் தான் வந்து கிடச்சிருக்கு. பட் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ், அதில் ஏதாவது ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும்னு ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு அலோகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏசியன்டாரே திருவண்ணாமலை கிடச்சிச்சு, 2nd, 3rd, 4th எல்லாத்துலேயுமே சேம் காலேஜ் தான் வந்து கிடச்சிருக்கு. போல் உங்களுக்கு ஸ்லைடிங்கில் மாறி மாறி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைனல் 4th அலோகேஷனில் உங்களுக்கு என்ன காலேஜ் நேம் அங்கே போடுறாங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட், அதில் தான் நீங்கள் கண்டிப்பாக சேரணும். எனக்கு செகண்டாக வந்த காலேஜே வந்து பிடிச்சிருக்கு, நான் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கலாமா, சேர முடியாது. ஒன்ஸ் ஸ்லைடிங் வில்லிங்னஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா TNAU கவுன்சிலிங்கில் எல்லா ரவுண்டு முடிகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணிவிட்டு 4th அலோகேஷனில் என்ன வருதோ அந்த காலேஜ் ஓகேனா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அந்த காலேஜும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைடிங் ப்ராசஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.